எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுல ஒரு மாநிலத்தோட பேரே மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கேரளா எதுக்காக தன்னோட பெயரை மாத்த விரும்புது? வாங்க இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். கேரளா இனிமே அதிகாரப்பூர்வமா கேரளம் அப்படின்னு அழைக்கப்படுமா? இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இது உண்மையிலே நடக்குமா? நடந்தா எப்படி நடக்கும்னு எல்லாத்தையும் பத்தி தான் இந்த பதிவுல விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல இப்ப என்னதான் நடந்திருக்கு? இந்த புதிய பெயருக்கான கோரிக்கை எங்கிருந்து வந்துச்சு? வாங்க அத பத்தி முதல்ல பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த கோரிக்கை மாநில சட்டமன்றத்திலிருந்தே ஒருமனதாக வந்திருக்கு. இதுதான் அந்த முக்கியமான செய்தி. கேரள மாநில சட்டமன்றத்துல இருக்கிற ஆளுங்க கட்சி, எதிர்க்கட்சின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதன்படி இப்போ ஆங்கிலத்துல கேரளான்னு இருக்கிற அவங்க மாநிலத்தோட பேரை கேரளம் அப்படின்னு மாத்தணும்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, ஒரு பேரை மாத்துறதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்காக இந்த மாற்றம் தேவைப்படுது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த முழு விஷயத்தோட ஆழமே அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்க தான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு. அதாவது கேரளா அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் அவங்க உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி மாத்தின ஒரு பேரு. ஆனா மலையாள மொழியில, அதாவது அந்த மக்களோட தாய்மொழியில ஆரம்பத்துல இருந்தே அந்த மாநிலத்தோட பெயர் கேரளம் தான். இந்த வித்தியாசத்தை சரி செய்யணுங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம். இந்த காரணங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க. முதல்ல, இது மலையாளத்துல இயல்பா புழக்கத்துல இருக்கிற பெயரை அதிகாரப்பூர்வமாக்குது. ரெண்டாவது, ஆங்கிலேயர் காலத்துல வந்த ஒரு தப்ப சரி செய்யுது. எல்லாத்துக்கும் மேல இது அவங்களோட மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்துற ஒரு பெரிய முயற்சி. ஏன் வரலாற்று ரீதியா பார்த்தா கூட பழைய ஆவணங்கள்ல கேரளபுத்திரம்னு பேர் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்காம். சோ இது ஒரு வரலாற்று மற்றும் கலாச்சார மீட்பு நடவடிக்கைன்னே சொல்லலாம். சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும் போதுமா? ஒரு மாநிலத்தோட பேரை மாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயமா? இல்லங்க, இதுக்குன்னு ஒரு நீண்ட அதிகாரப்பூர்வமான செயல்முறை இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 3 படிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் படியான மாநில அரசின் தீர்மானத்தை கேரளா ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அடுத்ததா இந்த தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணும். கடைசியா இந்திய அரசியலமைப்போட முதல் அட்டவணையில திருத்தம் செய்யணும். இதுக்கான மசோதா நாடாளுமன்றத்துல பாஸ் ஆனாதான் இந்த பேர் மாற்றம் அதிகாரப்பூர்வமா நடைமுறைக்கு வரும். அப்போ கேரளா மட்டும்தான் இப்படி பெயர் மாத்த கோரிக்கை வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி பெயர் மாற்றங்கள் அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஒரு பகுதி தான் சொல்லலாம். இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாம்பே மும்பை ஆச்சு, நம்ம மெட்ராஸ் சென்னை ஆச்சு, கொல்கத்தா ஆச்சு, இப்போ பெங்களூரு ஆயிடுச்சு, ஒரிசா ஒடிஷான்னு மாறிடுச்சு. இந்த எல்லா மாற்றங்களுக்கு பின்னாடியும் இருந்த காரணம் ஒண்ணுதான், அந்நியர்கள் வச்ச பேர்களை நீக்கிட்டு உள்ளூர் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை திரும்ப கொண்டு வர்றது. கேரளாவோட முயற்சியும் இப்போ இந்த வரிசையில சேர்ந்திருக்கு. சரி, இந்த பெயர் மாற்ற முயற்சியை நாம எப்படி பார்க்கணும்? இது வெறுமனே சில எழுத்துக்களை மாத்துற விஷயமா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க ஒரு இறுதி பார்வை பார்க்கலாம். இந்த ஒரு வாக்கியம் போதும், முழு விஷயத்தையும் சுருக்கமா சொல்லிடலாம். அதாவது கேரளம்னு பெயர் மாத்துறதுங்கிறது வெறும் எழுத்துப் பிழையை திருத்துற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்ல. அது ஒரு மக்களோட மொழி, அவங்களோட வரலாறு, அவங்களோட கலாச்சாரம் மேல அவங்களுக்கு இருக்கிற பெருமையையும் அந்த அடையாளத்தை நிலைநிறுத்தணுங்கிற ஒரு ஆழமான முயற்சியையும் குறிக்குது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி பேர்களை மாத்துறதுனால ஒரு பகுதியோட அடையாளம் உண்மையிலே வலுப்பெறுமா? இல்ல இது வெறும் ஒரு அடையாள அரசியல் நடவடிக்கையா நின்னுடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம்.